இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது பட உலகத்தோட ஒரு ஷைனிங் ஸ்டார். அவர் மும்பைக்கு ஒரு ஹீரோவாக வரல, படிக்கத்தான் வந்தாரு. அவர் எப்படிப்பட்ட பிலிம் ஸ்டார்னா, நீங்க அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா விரும்பினீங்க. காமெடியில, ட்ராஜடியில, ரொமான்ஸ்ல, டான்ஸ்ல, எல்லா ஜானர்லயும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னு சூப்பர் ஹிட் படங்கள். ப்ளீஸ் வெல்கம் खिलाड़ियों की खिलाड़ी अक्षय कुमार. இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல இந்த சிறப்பான வழக்குக்கான ஜட்ஜ் பிரபலமான பிலிம் கிரிட்டிக் சோனல் கால்ரா. இப்ப நாம இந்த வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி, குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுக்கு முன்னாடி சோனல் கால்ரா அவர்களின் அனுமதியை கேட்டு பெறலாம். நான் அனுமதிக்கிறேன். வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு பிலிம் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவருடைய ஆக்டிங்க்கு இன்னைக்கு கூட ரெகக்னிஷன் கிடைக்கல. அக்ஷய், நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது அதான் பிலிம் கேரியரை பத்தி. இந்த கேரியர் பிலிம் செட்டோட பர்னிச்சருக்கும் அக்ஷய் குமாருக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஏன்னா ரெண்டுமே டெட்டா தான் தெரியும். உண்மைதான். ஆக்சுவலி இதை வேற யாரும் சொல்லல, நான் தான் சொன்னேன். அப்புறம் இது ஒரு எதிர்ச்சியான விஷயம். நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன். அப்புறம் சினிமால நான் முத தடவை கேமராவை ஃபேஸ் பண்ணப்போ அப்போதான் நான் முத தடவை கேமராவே பார்த்தேன். அதாவது அங்க நான் எதை கத்துக்கிட்டனோ அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால தான். மகேஷ் பட் என்ன சொன்னார்னா, ஆக்ஷன் வேணும்னா அக்ஷய் குமாரை போட்டுக்கங்க, ஆக்டிங் வேணும்னா அவரை எடுக்காதீங்கன்னு. ஆமா, அவர் சொன்னதும் சரிதான். எனக்கு உண்மையிலேயே ஆக்டிங் பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. அது உண்மைதான். 25 வருஷம் ஆச்சு, 100க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ அது தெரியுமா? இல்லங்க, இப்ப கூட எந்த முறையில எனக்கு அப்படி தோணுதோ, அதாவது அவார்ட் நைட்ஸ்ல அவார்டு வாங்குறவங்க மட்டும்தான் ஆக்டர்ஸ்னா, அந்த முறையில நான் ஆக்டரே கிடையாது. சொல்ல போனா இப்ப கூட எனக்கு கொஞ்சம் கூட ஆக்டிங்கே தெரியாது. கிரிட்டிக்ஸும் பாராட்ட மாட்டாங்க, அவார்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில வாட்டி இப்படி நடக்கும். அவார்ட் நைட்ஸ்ல அவார்டு கொடுக்கறவங்க ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதாவது நீங்க அவார்ட் நைட்ல பெர்ஃபார்ம் பண்ணா அப்போ உங்களுக்கு பாதி காசும் கொடுத்து உங்களுக்கு அவார்டும் கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்க காசை முழுசா கொடுத்துருங்க, அவார்டை நீங்களே வச்சுக்கோங்க. ஏர்லிஃப்ட் மாதிரி ஒரு படத்துக்கு உங்களுக்கு அவார்டு கிடைக்காதப்போ சோசியல் மீடியால பெரிய கேம்பெயின் நடந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அவார்ட் இஸ் ஃபார் சேல்னு. பாருங்க, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இது அவங்களோட அன்பு, அவங்களோட பெருந்தன்மை. அப்பவும் உங்களுக்கு இப்படி தோணலையா, ஏதாவது விட்டு கொடுத்து? பாருங்க, ஏதாவது கொடுத்துதான் ஆடியன்ஸை சம்பாதிக்கணும்னா அது ஒரு கேவலமான விஷயம்தான். நிறைய வாட்டி அப்படி நடந்திருக்கு. என்னால பண்ண முடியும், அந்த மாதிரியான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா நான் பண்ண விரும்பல. அப்படின்னா காசு கொடுத்து அவார்டு வாங்குற சான்ஸ் வந்து? நான் தான் சொன்னேன்ல, ஷோல பாதி காசு வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணோம்னா ஒன்னு கிடைச்சிரும்னு. அப்ப நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி அவார்டு வாங்கியிருக்கலாமே. அப்ப இது ஜட்ஜ் மேடம், இவர் எனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. பிலிம் கிரிட்டிக்ஸ் என்ன எழுதுவாங்கன்னா, அக்ஷய் குமார் படம் பார்க்க போனீங்கன்னா மூளையை வீட்டுல கழட்டி வச்சுட்டு போங்க. ஆமாங்க, நான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25-27 வருஷம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு 25-27 வருஷம் பண்ணனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நேரத்துல 11 படங்கள் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு ஃபிளாப் ஆச்சு. இல்ல 16. 11 இல்ல 16. நான் உங்களை போட்டு வாங்கினேன். இந்த மாதிரி எல்லாம் போட்டு வாங்காதீங்க. நீங்க முதல் கேள்வியை கேட்டே உங்க கேள்விகள்லாம் எப்படி இருக்கும்னு காமிச்சிட்டீங்க. எனக்கு இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுங்களேன். 16 படங்கள் கண்டினியூஸா ஃபிளாப் ஆச்சு. அதுக்கு அப்புறமாவும் நீங்க ஹீரோவா தான் இருக்கீங்க. இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம எப்படிப்பட்ட ஆக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நல்ல ஒரு மனுஷனா இருந்தா போதும். சரியான நேரத்துக்கு வரணும். நம்ம
சரியான நேரத்துக்கு வேலை செய்யணும், பி ப்ரொஃபஷனலி இனஃப், அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸோட ஆக்டராக இருக்கணும். அப்புறம் நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப அன்பான இண்டஸ்ட்ரி. அப்புறம் ஓப்பன் ஹார்ட்டாகவும் இருக்கும். ஒருவேளை நம்ம இதை மதிக்கலைன்னா, கைவிட்டுட்டோம்னா, அப்படிப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. நிறைய பேர் மேலேருந்து சரியறதை பார்த்துருக்கேன். அண்ட் ஐம் ஷூர் உங்களுக்கும் நிறைய பேரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஒருவேளை ப்ரொஃபஷனலாக இல்லைன்னா, ப்ரொடியூசர்ஸை மதிக்கலைன்னா, ஒருவேளை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ உங்களோட டவுன்ஃபால் நீங்கள் எப்போ விழுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். இஷ்டத்துக்குன்னா எந்த மாதிரி? இஷ்டத்துக்குன்னா நேரத்துக்கு வராமல் இருக்கிறது, படத்தை டிலே பண்ணுறது, அப்புறம் ரிலீஸை தானாக ஃபைனல் பண்ணுறது, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது, டைரக்ஷனில் இன்டர்ஃபியர் பண்ணுறது, அதுவும் ஒரு தப்பான விஷயந்தான். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. ஒரு படம் ஹிட் ஆகுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு படம் ஹிட் ஆகுறது, அது சரியான நேரத்துக்கு ரெடி ஆகி டேபிளுக்கு வந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட் லெவல் 0வா இருக்கணும். அதாவது ப்ரொடியூசர் போட்ட காசுக்கு நம்ம படம் 2-2.5 மடங்கு சம்பாத்தியத்தை ஈட்டு கொடுத்தே ஆகணும். ஃபில்ம் மேக்கிங்கில் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில படங்கள் 1.5 வருஷம் எடுப்பாங்க, இல்லை 3 வருஷம் எடுப்பாங்க. நீங்க ரொம்ப நல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்க. நீங்க ஆக்ஷன் ஹீரோவாக வந்தீங்க, உங்களை காமெடியன் ஆக்கிட்டாங்க. இல்லை, காமெடியன் ஆக்கலை, நான் தான் காமெடி பண்ணேன். காமெடியனா ஒருத்தரை உருவாக்க முடியாது. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் சீக்வன்சஸும் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரோல்ஸும் பண்ணேன். நிறைய சீக்வன்சஸ் பண்ணேன். ஸோ எல்லாத்தோட கஷ்டமானது எது? காமெடி. மக்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அழுகிறதுனா கண்ணை குத்திக்கிட்டாலே போதும், நம்மளும் அழுவோம், மற்றவங்களையும் அழ வைப்போம். அதனால தான் சொல்கிறேன், அழ வைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். நம்ம இந்த விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு ரொம்பவே ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். அதை நம்ம இண்டஸ்ட்ரியில் ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க. காமெடி பண்றவங்களுக்கு அவார்டு கூட கிடைக்கிறது இல்ல. ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை. அவங்கள கேர் பண்ணுறதே இல்லை. ஆனால் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். அதாவது சில அப்பா அம்மாவை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் என்னோட பையன் ஏராஃபேரியை பார்த்துட்டு தான் சாப்பிடுவான்னு. ஒருவேளை அவங்களுக்கு டைஜஷன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல. சில நேரங்களில் நம்மளோட காமெடி அந்த அளவுக்கு கிளாஸா இருக்காது, ஃபேமிலியோட ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவு இல்லை அப்படின்லாம் சொல்ல. இல்லை, என்னோட ஃபிலிம்ஸ் எல்லாமே UA சர்டிஃபிகேட்டட் மூவி தான். என்னோட ஃபிலிம்ஸில் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. என்னோட படங்கள் பை கிரேஸ் ஆஃப் காட் சேட்டலைட்டில் ட்ரெண்டிங் ஃபிலிம்ஸ். இப்போ உங்களுக்கு பயம் இருக்குதா? அதாவது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏர்லிஃப்ட் படம் பண்ணும்போது ரொம்ப பயந்தீங்க, படம் ஓடுமா இல்லையான்னு. ஏர்லிஃப்ட் அப்போ எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. நான் கர்வமா சொன்னேன், இது என்னோட படம்னு. இது எப்படிப்பட்ட படம்னா, இந்த படத்தை நான் மக்களுக்கு எதிரில் கொண்டு வந்திருக்கேன். அது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். 1,70,000 மக்களுக்கு நம்மளோட இந்தியன் பைலட்ஸ், ஏர் இண்டியா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? இது கர்வப்பட வேண்டிய ஒரு படமா இருக்கு. இல்ல, ஓடுமா இல்லையாங்கிறத பத்தி. ஓடுமா ஓடாதா அப்படின்றத பத்திலாம் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. பிகாஸ் இது என்னோட மனசுல இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ஃபில்ம் ஃபார் மீ. ஸோ ஓடுமா ஓடாதான்றத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் ருஸ்தமும் இதே மாதிரி பெரிய படம். அப்புறம் ருஸ்தம் படமும் இந்த மாதிரி தான். இட்ஸ் அகெயின் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் தட் இஸ். மக்கள் அதை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க, 2 படமும் பார்த்தவங்க. ரிவார்ட் பத்தின கவலை எதுவும் இல்லை சார். ரிவார்ட்ஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஆனா உங்களுக்கு இப்படி தோணவே இல்லையா? 24 வருஷங்களாச்சு, 100க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கும் கிரிட்டிக்ஸ் உலகத்துல, அவார்ட் உலகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, மதிப்பு கிடைச்சிருக்கு, கிடைக்கல? இல்ல, அதை பத்தி எனக்கு அப்படி தோணல. இதெல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை சார். நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு அதுக்காக மாரல் டவுன் பண்ணணும், நான் இந்த மாதிரி எப்பவுமே யோசிச்சதே இல்லை. நான் பண்ணது தப்பு, எனக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. ஆனா அப்பப்போ எனக்கு வைஃப் கிட்ட மட்டும் திட்டு விழுந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் குத்தலா இருக்கும். ஆனா உங்க பேச்சும் மற்றவங்க பேச்சும் ஒண்ணுமே பண்ணாது சார். அதை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேன். இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் அக்ஷய்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் தொடரும்.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய கெஸ்ட் பிலிம் ஸ்டார் அக்ஷய் குமார். அவர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பிலிம் இண்டஸ்ட்ரியில மிஸ்ஃபிட். அக்ஷய், உங்க படங்கள் சூப்பர் ஹிட் ஆகும், அதுல நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆக்சுவலா என்ன தோணுதுன்னா, நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் இல்ல, அதாவது பிலிம் இண்டஸ்ட்ரியில மிஸ்ஃபிட்னு. அது எப்படி சார்? எனக்கு புரியலையே. அது என்னன்னா, பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் ராத்திரி பூரா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு காலையில 4-4:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க 4-4:30 மணிக்கு தயாராகி ஷூட்டிங்க்கு போய்கிட்டு இருப்பீங்க. அவங்க ராத்திரி பூரா வேலை பார்த்தாங்கன்னா காலையில யாராவது எந்திரிச்சு போய் வேலை பார்த்து தானே ஆகணும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி எத்தனையோ வாட்டி நடக்கும். அதாவது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேவ் பண்ணிகிட்டே கிராஸ் பண்ணுவோம். அதாவது நான் ஜிம்முக்கு போகும்போது அவங்க அப்படியே ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய வாட்டி. அப்படியே நீங்கள் ரிவர்ஸாக போகணும். நீங்களும் எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. எனக்கு இங்கே தப்பான விஷயங்களை கற்றுக் கொடுக்க கூப்பிட்டுருக்காங்கன்னு தோணுது. நீங்கள் காசு கொடுங்க, அவார்டு வாங்குங்க, இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் ராத்திரி லேட்டாக தூங்குங்க, காலையில் லேட்டாகவே வீட்டுக்கு போங்க. சார் இல்லை சார், சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருக்கு. ராத்திரி சீக்கிரமாக தூங்குவேன், காலையில் சீக்கிரமாக நான் எழுந்திரிச்சிருவேன். அந்த பழக்கத்தையே நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அண்ட் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஒரு சில வருஷங்கள் வேலை செய்யணும்னு விரும்புகிறேன். ஸோ நான் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண தான் விரும்புகிறேன். பாருங்க, நீங்கள் இதை அன்ஃபிட்டோ இல்லை ஃபிட்டோ எப்படி சொன்னாலும் சரி. பாருங்க, மிஸ்ஃபிட்னு ஏன் சொல்றேன்னா, அதாவது பெரிய ஸ்டார்ஸ் அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, 200 கோடி 300 கோடின்னு சம்பாதிப்பாங்க. ஆனா நீங்க ஒரு வருஷத்துல 4 படம் பண்றீங்க. சார் எப்பயாவது ஆயிடும். எனக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆகும்னா, அதாவது எத்தனை நாள் ஆகும்னா கிட்டத்தட்ட 35 to 40 நாள் ஆகும். படம் முடிஞ்சிடும். வருஷத்துக்கு 365 நாள் இருக்கு. ஒரு 4 படத்துக்கு 40 நாள் கணக்கு போட்டாலும் 40 நாளா பேருக்குனா என்ன ஆகும்? 160. 365ல் 160 போச்சுன்னா எவ்வளோ? 205. 205 நாள் மிச்சம் இருக்கு. என்ன சார், இன்னும் ஒரு 5 படம் எடுக்கலாம்ல? இவங்க 9 படங்கள் பண்ண சொல்றாங்க. அப்ப கூட நான் ஸ்லோ தான். ஆனா மத்தவங்க அவங்க ரோல்ஸ்க்கு எப்படி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்கன்னா, ஒரு 2 வாரம் ஒரு ரூமுக்குள்ள தனியா போய் அடைஞ்சிடுவாங்க. எந்த ரோலுக்கு அவங்க ஃபிட் ஆகணுமோ அதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ரோல் இருக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த அவசியம் வரல. அப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு எந்த ரோல் வருதோ நான் அதை மட்டும்தான் பண்ணுவேன். அப்புறம் என்னோட டைரக்டரை முழுசா ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் அது எனக்கு ப்ராப்ளம்னு வந்தா அது எப்பவுமே இந்த நாள் தான் வரும். அதாவது நாள் தான் நம்ம ஒரு கேரக்டர் பண்ண போறோம்னா அதுல அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? அது கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் தேர்ட் டேல நம்ம அந்த கேரக்டர் கூட அடாப்ட் ஆயிடுவோம். அப்புறம் எல்லாமே நார்மலா ஆயிடும், நம்மளும் சிங்க் ஆயிடுவோம். நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க பர்டிகுலரா பேர்லாம் கேட்காதீங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அக்ஷய்குமார் நிறைய படங்கள் பண்ணுவாரு, ஆனா எந்த ரோலும் அவருக்கு ஞாபகம் இருக்காது, டயலாக்ஸ் ஞாபகம் இருக்காது, யாராவது ப்ராம்ப்ட் பண்ணதான் பேசுவாரு. அது கரெக்ட் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா இந்த மாதிரி கரெக்டா நடக்கும். நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி வைப்பேன், நான் எங்கேயாவது மறந்தா அந்த இடத்த ப்ராம்ப்ட் பண்ண சொல்லுவேன். இது வரைக்கும் ரீடேக் எடுக்காதவங்கன்னா அப்படி யாருமே இல்ல. ஆனா ரீடேக் போகாம இருக்க முயற்சி பண்ணுவேன். அதாவது ப்ராம்ப்டிங் பண்றதால டெக்னீஷியன்ஸோட வேலையும் டைமும் சேவ் ஆகுதுன்னா, இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும்போது அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப அதனாலதான் நீங்க இவ்வளவு அவசரமா எல்லாத்தையும் பண்றீங்களா? நிறைய வேலை செஞ்சு நிறைய காசு. இதுக்கு ரொம்பவே டைம் இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி எதுவும் இல்ல. அண்ட் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு உங்க எதிரில் நான் ஒரு கணித கணக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியும்ல, மிஷன் இம்பாசிபிள் எடுத்தாங்க டாம் க்ரூஸோடது. அதுல அவர் எத்தனை நாள் ஷூட்டிங் பண்ணாருன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். 42 days. ஆமா, when he shoots. மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு படத்தை 40 நாள்ல முடிக்க முடியும்னா, why should I take 90 days or 100 days and more than that? இப்போ நான் ஒன்னு கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க டெய்லர் கிட்ட போறீங்க. டெய்லர் கிட்ட போய் நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒரு ஷர்ட் தச்சு கொடுங்கன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, 4 மீட்டர் துணி வேணும்னு. கரெக்ட் தானே? 4 மீட்டர் துணி தானே தேவைப்படும். 2 மீட்டரும் போதும் தான். அதாவது வீக்கா இருக்கிறவங்களுக்கு 2 மீட்டர் துணி கூட போதுமான அளவா தான் இருக்கும். ஆனா அவரு முழு பண்டில வச்சுதான் அவர் ஷர்ட் தைப்பேன்னு சொன்னா என்ன பண்றது சொல்லுங்க?
அவர் எப்படிப்பட்ட டெய்லர்? படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும், அந்த பட்ஜெட்ல தான் படம் எடுக்கணும். ஐம் ஷூர் உங்க ஷோ கூட நடந்துட்டு இருக்குன்னா அதுவும் ஒரு பட்ஜெட்ல தான். நீங்க இதுக்காக ரொம்ப ஓவரா செலவு பண்ண முடியாதுல்ல. அப்புறம் 1 மணி நேரத்தோட ஷோவை 3 மணி நேரம் 4.5 மணி நேரம் இங்க ஷாட் வை அங்க ஷாட் வை, இந்த 360ல கேமரா போட்டும் இங்க ஷாட் வை, இப்படி எல்லாம் சொல்லி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா இங்க தான் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் அங்க அங்க ஹாலிவுட் பிலிம்ஸ் இருக்குல்ல, 40, 45, 50 நாள்ல பண்ண முடியும்னா அப்புறம் நம்ம எதுக்கு 180 நாள் டைம் எடுத்துக்கணும் சொல்லுங்க? இப்ப உண்மைதானா நீங்க சொன்ன இந்த டெய்லர் எக்ஸாம்பிள் மாதிரி? ஆமா. அக்ஷய்குமார் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு, என்னோட 80% ஃபீஸை முன்னாடியே நீங்க கொடுத்துடணும், அதுக்கப்புறம் படம் ஓடுதா இல்லையான்றத பொறுத்து மீதி. இல்ல இது தப்பான விஷயம். ஏன்னா எல்லா படங்களையும் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நானே என்ன கண்ணாடியில பார்த்து சொன்னாதான் உண்டு. எல்லா பிக்சர்ஸும் என்னோடது, ஏர்லிஃப்ட் என்னோடது, ருஸ்தம் என்னோடது. எல்லா படத்துலயும் 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. 4 ப்ரொடியூசர்லாம் இல்ல, எல்லாமே நான் தான். மற்றவங்க அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருப்பாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ ஸ்டுடியோஸ் இருக்கும். அவங்க கிட்ட காசு வாங்க அப்புறமா தான் நாங்க சந்திச்சுக்கோம். அப்படின்னா காசு போடுறது நீங்க தான்? என்னோடது தாங்க, என்னோடது மட்டும்தான். நீங்க கவலையே பட தேவையில்ல. இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறதே இல்ல. இன்னும் சொல்ல போனா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் என்னோட எத்தனையோ படங்களை, பெரும்பாலும் 90% படங்களை நானே ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்ப நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, நீங்களே ஆக்டிங் நானே பண்ணுவீங்க, சம்பாதிச்சு நானே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஓகே, ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது கேள்வி கேட்கலாம்? சார், எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட். பூல் புலையா படத்துல நீங்க விண்டோவை பிடிச்சிட்டு பேசுனீங்க. டயலாக் என்னன்னா கட்டாயா படாயா, அந்த டயலாக எங்களுக்காக சொல்லி காட்ட முடியுமா? இதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கும்? ஒரு 2 லைன் சார். நான் நேத்து நைட் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்ப இந்த சீக்ரெட்டை சொல்லுங்க. மற்ற ஆக்டர்ஸ்க்கு ஒரு படம் பண்றதுக்கு 100-150 நாள் ஆகுது. நீங்க 30-35 நாள்ல எப்படி படத்தை முடிக்கிறீங்க? சார், எனக்கு மத்தவங்கள பத்தி தெரியாது. எனக்கு இது மட்டும் தான் தெரியும். சரியான நேரத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு ஷூட்டிங் பண்ணி சரியான நேரத்துக்கு படம் முடிச்சா, அதாவது பாத்தீங்கன்னா 40, 45, 50 நாளைக்கு மேல ஒரு படம் எடுக்க டைம் எடுக்கவே எடுக்காது சார். அதை நான் கண்டிப்பா 100% உறுதியா சொல்றேன். நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க 2.5 நிமிஷம் 2.5 இல்ல 3 நிமிஷம் ஷூட்டிங் பண்ணீங்கன்னா வெறும் 2.5-3 நிமிஷத்துக்கு, அப்போ 50 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 150னா எவ்வளோ? அப்போ 2.5 மணி நேரம் படம் ஆயிடுச்சா? ஒரு நாளைக்கு 3 நிமிஷம் ரன் டைம் படம் எடுக்க முடியலன்னா அசிங்க சார். அப்ப படம் எடுக்கிறதே நிறுத்திடணும். நீங்க 40 நிமிஷம் தான் ஷூட் பண்றீங்க, ஆனா 1 hour ப்ரோக்ராம பண்ணி முடிச்சிடுறீங்க. ஒரு காலத்துல ஆக்டர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க மறுநாள் தான் ஷூட்டிங்க்கு போய் சேருவாங்க. அது ராஜேஷ் கண்ணா சாரா இருக்கட்டும், கோவிந்தாவை பத்தியும் கேள்விப்பட்டோம், சத்ருகன் சின்ஹாவை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க மார்னிங் ஷூட்டிங்னா ஈவினிங் தான் வருவாங்க. ஆனா அப்பவும் படம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆமா, அப்பவும் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா டைமும் அவ்வளோ எடுக்கும்ல. அந்த நேரத்துல 2-2.5 வருஷம்லாம் ஆகும். அப்புறம் ப்ரொடியூசர் வீட்டு நகையெல்லாம் வித்தாங்க. அதாவது பொண்டாட்டியோட தாலியை வித்தாரு, நிலத்தை வித்தாரு. அதாவது ரொம்ப டைம் எடுக்கும் சார். படம் எடுக்கிறது அது சுலபமான விஷயமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு படம் ஃபிளாப் ஆக கூடாதுன்னா, அதாவது நம்ம நேரத்துக்கு படம் எடுத்து முடிச்சோன்னு வைங்க, அது என்னைக்குமே ஃபிளாப் ஆக வாய்ப்பே இல்ல. நம்ம படம் எதுவுமே ஃபிளாப் ஆகாது, எந்த பிரச்சனை வந்தாலும். உங்களோட இந்த டிசிப்ளின் ரொம்ப நல்லா இருக்கு. பிலிம் இண்டஸ்ட்ரியில உள்ள மத்தவங்களும் இதை கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல அக்ஷய்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் தொடரும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத். இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் அக்ஷய்குமார் மீது. அடுத்த குற்றச்சாட்டு ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அக்ஷய்குமார் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் காலப்போக்குல மொத்தமா மாறிட்டாரு. அக்ஷய், இது உண்மைதானா? நீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது டீச்சரை காதலிச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாருக்கும் இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் முதல் காதல்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல இருந்த டீச்சரா தான் இருக்கும். அப்புறம் நீங்க எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்னா, உங்க ஹோம்ஒர்க்க அவங்கள பண்ண வச்சீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்னா அவங்கள உங்க ஸ்கூல் ஹோம்ஒர்க்கையும் பண்ண வச்சீங்க. டீச்சரை ஹோம்ஒர்க் ஒன்னும் பண்ண வைக்கல. ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. இப்ப இன்னும் நிறைய பொண்ணுங்க இருந்தாங்களா? அந்த ஸ்கூல்ல பசங்க மட்டும் இல்ல, பொண்ணுங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. நான் அவங்கள ஹோம்ஒர்க் பண்ண வச்சேன். அப்புறம் டீச்சரும் எடுத்த உடனே ஓகே சொல்லல.
டீச்சருக்கு நான் ஒரு நாள் இந்த மாதிரி, அதாவது என் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தான், அவங்ககிட்ட நான் சொன்னேன், ஐ வாண்ட் டு லவ் திஸ் டீச்சர், ஐ வாண்ட் டு மேரி ஹர்னு. அப்போ வெறும் எனக்கு 7-8 வயசு தான் சார் இருக்கும். நான் அப்போ எந்த தப்பும் பண்ணலை. முதல் காதல்ன்றது டீச்சர் மேலே எப்போ வேணும்னாலும் வரலாம். அண்ட் தட் இஸ் கால்ட் an innocent love. இன்னசென்ட் லவ் 7-8 வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமா, கண்டிப்பா அப்பவே ஸ்டார்ட் ஆயிடும் சார். என்னால அடிச்சு சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி நடந்திருக்கும் சார். என்னால உறுதியா சொல்ல முடியும் சார். ஒருவேளை அந்த மாதிரி நடக்காம இருந்தா ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் பிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க வந்ததும் சர்ச்சைகள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, கண்டிப்பா. ஐ எம் a full hard-blooded man, why not? இதுவும் மக்களுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. தூ சீஸ் படி மஸ்ட் மஸ்ட் ரவீனா டண்டன் கூட. அதுக்கப்புறம் ஷில்பா ஷெட்டி கூடவும் அந்த சுராக்கே தில் மேரா. ஆமா, அது எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க மாறிட்டீங்களா? தப்பு நடந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பிலி மேரிட். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் அப்படியே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஃபார் குட். அண்ட் தட் இஸ் வாட் ஹேப்பனிங் டு மீ. எனக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மாற வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி உங்க ஹீரோயின்ஸ் கூட உங்க ரொமான்ஸ் கதைகளா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப உங்க ஹீரோயின்ஸ் கூட நீங்க சண்டை போடுற கதை தான் வருது. பிரியங்கா சோப்ராவோட ஏதோ பிரச்சனைன்னு இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. உங்களோட செய்தியாளர் யாரு? ஒருவேளை அப்படி எதுவும் நடக்கலன்னா அவங்க கூட நீங்க ஏன் எந்த படமும் சைன் பண்ணல? இல்ல, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரல. நான் இது வரைக்கும் உங்க கூட ஒரு 4 இல்ல 5 படம் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் உங்க கூட படம் பண்ணாம இல்ல, நான் எல்லாரு கூடயும் கண்டிப்பா படம் பண்ணுவேன். ராணி முகர்ஜியை தவிர எல்லாரு கூடயும் நான் படம் பண்ணியிருக்கேன். இல்ல, அது அந்த பழைய விஷயங்களை விட்டுருங்க. இல்ல, நான் இப்ப இருக்கிற விஷயத்த பேசி. அது ஒருவேளை உங்களுக்கு பிரியங்கா சோப்ராவோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இத கேட்டா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எனக்கு சந்தோஷம். அப்புறம் நான் இதுவும் கேள்விப்பட்டேன், ஃபரா கான் கூட உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு. ஃபரா கான் கூட எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அவங்க ஷி இஸ் a வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அண்ட் அவங்களோட பிரதர் சாஜித், அவர் கூட எனக்கு ரொம்பவே நல்ல பழக்கம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார். ஏக்தா கபூர் உங்க மேல கோவமா இருந்தாங்களா? ஏக்தா கபூர் என் மேல எப்ப கோவப்பட்டாங்க? இன்னைக்கு ஒரு வேலை பண்ணலாம். ஏக்தா கபூருக்கு ஃபோன் பண்ணலாம். இன்னைக்கு பார்க்கலாம் உங்க செய்தியாளர் கரெக்டா இல்ல நான் சொல்றது கரெக்டான்னு பாத்துரலாம். ஃபரா கானுக்கு கால் பண்ணலாம், பிரியங்கா சோப்ராக்கு கால் பண்ணலாம். சரி, இன்னைக்கு கால் பண்ணலாமா? இந்த நியூஸ் எல்லாம் மேகசின்ஸ்ல. இந்த மேகசின்ஸ்லாம் படிக்கவே படிக்காதீங்க. அதை கொடுங்க என்கிட்ட. இந்த மேகசினை நான் தூக்கி போட்டுருவா. நிஜமா தான் சொல்றேன், நான் தூக்கி போட்டுருவா. சொல்லுங்க, இதெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. இவங்க எல்லாம் எத்தனையோ பேரோட வீட்டை நாசமாக்கியிருக்காங்க. நான் சொல்றது உண்மை. உட்கார்ந்த இடத்துல எது வேணும்னாலும் எழுதிடுவாங்க. அப்ப இந்த மேகசின்ஸ் உங்க வீட்டையும் அழிக்க முடியும்னு உங்களுக்கு தோணுச்சா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க வீட பொறுத்த வரைக்கும் இது ஒரு தமாஷான ஒரு விஷயமா. இது எப்படி நீங்க? ஆனா உங்க பர்சனல் ஹிஸ்டரிய பார்க்கும்போது 100 எலிகளை சாப்பிட்டு பூனை ஹஜ்ஜுக்கு போச்சான்னு சொல்லுவாங்கல்ல. ஹஜ்ஜுக்கு போச்சுல்ல, ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கு. 100 எலியை சாப்பிட்டுட்டு ஹஜ்ஜுக்காது போதே சார், அதுல என்ன தப்பு இருக்கு? மனுஷன் தப்பு பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹஜ்ஜுக்கு போவான்ல, இல்ல முன்னாடியே போயிடுவானா? பரவாயில்ல, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் சார். இன்னைக்கு நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒருவேளை ரஜத் சார் பெர்மிஷன் கொடுத்தா நானும் அவரை இன்னைக்கு 2-3 கேள்வி கேட்க விரும்புறேன். கேட்கவா சார்? நீங்க அப்படியே அங்கே உட்கார்ந்து கேட்கலாம். ஓகே சார். அது வாழ்க்கையில நிறைய பேரோட ஆசை என்ன கேள்வி கேட்கணுங்கிறது. ஆமா சார், நான் உங்களை எழுந்து நின்னு கேள்வி கேட்கவா? நீங்க உட்கார்ந்துகிட்டே கேட்கலாமே. இல்ல சார், அப்பதான் அந்த ஃபீல் வரும். சார், சின்ன வயசுல உங்களுக்கு டிவி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் எத்தனையோ வாட்டி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை டிவி பார்க்க வீட்டுக்கு வர விடல. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் சொல்லுவீங்க, டாடி இதெல்லாம் சரியில்லைன்னு. அப்போ உங்க டாடி உங்ககிட்ட சொன்னாரு, கண்ணா நீ டிவியில வர்ற மாதிரி பண்ணு, அப்பதான் நீ பெரிய ஆளா பண்ணு. இது உண்மையா சார்? உண்மைதான், ரொம்ப சரி. எங்க வீட்டில் நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். காலனியில் எந்த வீட்டில் நாங்கள் இருந்தோமோ அந்த வீட்டில் டிவி கிடையாது, கரண்ட் இல்லை, தண்ணி கிடையாது. அப்புறம் ஒரு சில தடவை சரியான சாப்பாடே கூட கிடைக்காது. ஆனால் டிவி பார்க்கறதுக்கு நாங்கள் பக்கத்து வீடு தான் போய் பார்ப்போம். ஜெயின் சார் இருந்தார், அவங்க வீட்டில் தான் பார்ப்போம்.
அப்புறம் அந்த காலத்துல பாதி ஃபிலிம் சாட்டர்டே வரும், மீதி படம் சண்டே தான் வரும். ஸோ பாதி படம் பார்த்தாச்சு. சண்டே படம் பார்க்க போன போது அவங்க டோரை லாக் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப வரும்போது அழுதுகிட்டே வந்தேன். அப்போ அப்பா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. நான் ஷாஹித் பகத்சிங்கோட படம் பாதி பார்த்தேன், மீதி பார்க்கறதுக்குள்ள அவங்க கதவு பூட்டிட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இன்னொருத்தர் வீட்டில் 3வது ஆளா டிவி பார்க்க போறியே, உனக்கு தில் இருந்தா மற்றவங்க உன்னை டிவியில் பார்க்குற மாதிரி ஏதாவது பண்ணுன்னு சொன்னார். உங்களுக்கு கிடைச்ச இந்த தகவல் கரெக்ட் தான். பரவாயில்ல, என்னோட செய்தியாளர் கரெக்டா தான் இருக்கார். சார் அது உங்க மேல இந்த அலிகேஷன் இருக்கு சார். உங்களோட ஸ்டிங் ஆபரேஷனால எங்க பாலிவுட்காரங்க ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க சார். எங்க பாலிவுட்காரங்க எதுக்காக இப்படி பயமுறுத்துறீங்க? பாலிவுட்காரங்க பயப்படுற மாதிரி ஒரு காரியத்தை ஏன் பண்றாங்க? நான் என் பிலிம் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், கேமராவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஸ்டிங் ஆபரேஷன்லாம் இல்லை, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் செய்யாதீங்க, ஓப்பனா வாழுங்கன்னு சொல்லுவேன். ஓப்பனா வாழ்ற மாதிரி. ஓகே சார். சார், உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வித்தவுட் அ லா டிகிரி யூ பிகம் அ லாயர் ஆஃப் அ நேஷன். இப்ப இதுக்கு என்னால என்ன சொல்ல முடியும்? நாட்டு மக்கள் என்ன இப்படி மாத்திட்டாங்க. ஸோ லா டிகிரி இல்லாம சார் ஒரு பெரிய லாயர் ஆயிட்டாரு. ஸோ அவர் தான் லாயர் ஆஃப் த நேஷன். சார், ஒரு கேள்வி, ஒரு அலிகேஷன். நீங்க மற்றவங்களோட பேண்ட்டை உருவிடுவீங்க, ஆனா உங்களோட சூட்டை நீங்க இட்டாலியில இருந்து வர வைப்பீங்க, சரிதானே? மக்கள் எனக்கு கொடுத்த வேலை இதுதாங்கிறது தான் உண்மை. ஒருத்தரோட ஷர்ட் அவுக்கணும், ஒருத்தர் பேண்ட்டை உருவணும், எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்க மட்டும் முழுசா சூட் போடுவீங்க. அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவரோட எல்லா ப்ரோக்ராமையும் ஒன்னு விடாம முழுசா பாத்துருவேன். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரோக்ராம்லயும் அவரு டிஃப்ரெண்ட் புது இட்டாலி சூட்டை போட்டுக்கிட்டு வருவாரு. எல்லாத்துக்கும் மேல இவரோட சூட் ரொம்ப நல்லாவும் கச்சிதமாவும் தைக்கப்பட்டிருக்கும். சார், உங்க சூட்டை நீங்க எங்க தைக்கிறீங்க? சார், இது இட்டாலியன் சூட் தானே? இட்டாலியன் சூட் தான், நீங்க சொன்னது உண்மை. அவ்வளவுதான், என்னோட கேள்விகள் முடிஞ்சது சார். நீங்க இப்ப உங்க கேள்விகளை கேளுங்க. இப்ப எனக்கு நீங்க எதை சொல்லுங்க, ஜானி எல்பில நீங்க வக்கீலா? நீங்களே இப்படிதான் வக்காலத்துக்கு வாதாடினீங்களா? எங்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி இல்ல சார். இது ஒரு ஃப்ரெண்ட்லி நைஸ்லி, அதாவது இது ஒரு அலிகேஷனும் இல்ல, மக்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க உண்மையிலேயே வாட் யூ டூயிங் வித் நேஷன் அண்ட் கால் பீப்புள் ஹியர், அவங்க கிட்ட கேள்விகள் கேட்பீங்க. அண்ட் எத்தனையோ கேள்விகள் இப்படி இருக்கும், அதாவது இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களோட முகத்திலேயே தெரிய ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்குன்னு, ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு தெரியும். ஆடியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட், அவங்க இப்படிங்கிறதுக்குள்ள அதை கேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ தட் ஆக்சுவலி கிவ்ஸ் அ வெரி கிரேட் திங் அவுட். அதாவது மனுஷனுக்கு இதோட கதை என்னன்னு நல்லாவே புரிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். ஆப்கி அதாலத் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ப்ரோக்ராமா இருக்குன்னா இது என்னால இல்ல, இங்க வர கெஸ்ட்னால ஏற்பட்ட ஒரு விஷயம். இது கேட்ட கேள்விகளுக்கு அழகா பதில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மக்களாலையும் கூட அவங்க இது மேல வச்ச அன்புதான். இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அக்ஷய்குமார் மீது கேள்விகள் தொடரும். அதுவரை பொறுத்திருங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத் இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்து இருக்கிறது சூப்பர் ஸ்டார் அக்ஷய்குமார் மீது. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அக்ஷய்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லா விஷயத்திலையும் கமெண்ட் பண்ணுவாரு. அக்ஷய், நாட்டுல எந்த சம்பவம் நடந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி அக்ஷய்குமார் கமெண்ட் பண்ண வந்துருவாரு. பெங்களூர்ல பெண்கள் கிட்ட முறைகேடு நடந்துச்சு, நீங்க மிருகங்க மாதிரி நடந்து போக கூடாதுன்னு சொன்னீங்க. அது உண்மைதான். ஆனா நீங்க எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைப்பீங்க. சார், நான் வாழ்க்கையில 2 விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அந்த 2 விஷயமும் உங்களுக்கு தப்பா போட்டிருக்குன்னா முதல்ல நான் 2வது விஷயத்த சொல்றேன் சார். ஒருவேளை யாராவது பேசலன்னா மீடியாவே சொல்லும் இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு. இவங்க பேசியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேசிட்டா தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. நீங்களே சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. ஜனங்களே, ஏதாவது நான் சொன்ன விஷயத்துல தப்பு இருக்கா? பெண்களுக்கு எதிராக பேசுனதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் சார்? ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ரொம்ப தப்பா பேசுனீங்க. கேட்கல. பெங்களூர் சம்பவத்துல அக்ஷய் சார் சொன்னது என்னன்னா நல்லதான் இருந்துச்சு, ஆனா அபு அஜ்மியை பத்தி சொன்னது ரொம்ப மோசமான அறிக்கையா இருந்தது. அதாவது சார், அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? நீங்க ஒருத்தருக்கு ஃபேவரா பேசும்போது, அந்த அரசியல் சம்பந்தமா பேசும்போது பாருங்க, அந்த விஷயத்துல நான் என்ன சொன்னனோ கண்டிப்பா அது யாருக்குமே எதிரான ஒரு விஷயம் இல்ல. நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம பெண்களை மதிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் வந்துச்சு, நான் கமெண்ட் கொடுக்குறேன்னு கண்டிப்பா நான் கமெண்ட் கொடுத்ததே இல்ல. நான் ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுப்பேன், நான் சொல்யூஷன் மட்டும் தான் கொடுப்பேன்.
நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு நான் ஆர்மியை பத்தி கூட ஒன்னு சொன்னேன். அதாவது நான் அதுல யாரையும் கமெண்ட் பண்ணவே இல்லை. நான் இப்படி ஒன்னும் சொல்லவே இல்லை இது தப்பு இது ரைட்டுன்னு. நான் சொல்யூஷன் மட்டும்தான் சொன்னேன். நான் இந்த மாதிரி மனுஷங்கள்ல ஒருத்தர் இல்ல. அதாவது ஒருத்தரை பத்தி பேசி அவங்கள பத்தி தப்பு கண்டுபிடிச்சு நீங்க இப்படி பண்றீங்க நீங்க அப்படி பண்றீங்கன்னு அவங்க இப்படி இவங்க இப்படி இதுக்கும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு பிடிச்சது நான் பண்ணேன். அப்புறம் ஸ்வச்சதா அபியான் அத பத்தி நீங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்வச்சதா அபியான் ஒருவேளை டெரரிஸ்ட் மேல அட்டாக் நடந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் தான். அதுல தப்பு என்ன இருக்கு? இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அப்புறம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நானா நம்ம மட்டும் இல்ல இந்த உலகமே இதை தான் விரும்புறாங்க, டெரரிஸ்ட் வேணான்னு. இதுல தப்பான விஷயம் எதுவும் இல்ல. ஆமா, தப்பான விஷயம் கண்டிப்பா இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் சொல்றேன், நான் கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லுவேன். நான் எப்பவுமே சொல்யூஷன் மட்டும்தான் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம்னா, பெங்களூர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்க செய்தியாளர் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நான் பெங்களூர்ல ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். அங்க நான் பெண்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கத்து கொடுத்துட்டு இருக்கேன். 15,000 பொண்ணுங்களுக்கு நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நான் இன்னும் நிறைய பண்ண விரும்புறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு டூ இட் மோர். நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுனால தான் மக்கள் இப்படி சொல்றாங்க போல இருக்கு. அக்ஷய் அல்டிமேட்லி அரசியலுக்கு தான் வர விரும்புறாரு. கண்டிப்பா நான் வரமாட்டேன். கண்டிப்பா இல்ல. ஒருவேளை நான் அரசியலுக்குள்ள வந்தா அன்னைக்கே நீங்க என் கூட பேசுறத நிறுத்திடுங்க. எனக்கு அரசியல் மேல ஆசை இல்ல. நான் அதை வச்சுதான் பெரிய ஆள் ஆகணும்ன்ற அவசியமும் இல்ல. எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், படங்கள் பண்றேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். ஆனா நாட்டுக்கு என்னால எந்த சேவை பண்ண முடியுமோ செய்வேன். ஆனா எனக்கு அரசியலுக்கு வர அவசியமே இல்ல சார், வரவும் மாட்டேன். எத்தனையோ பிலிம் ஸ்டார்ஸ் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்க படங்கள் பண்ணாங்க, பீக்குக்கு போயிருக்காங்க. அது சுனில் தத் சாரா இருக்கட்டும், ராஜ் பபரா இருக்கட்டும், அமிதாப் பச்சனோ இல்ல சத்ருகன் சின்ஹாவோ, இப்படி நிறைய பேர் ஏற்கனவே வந்திருக்காங்களே. நீங்க ஏன் வரக்கூடாது சொல்லுங்களேன். பிரச்சனை எதுவும் இல்ல. ஆனா என்னோட வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்தா ஆப்வியஸ்லி நான் 2 விஷயத்த பண்ண விரும்புறேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் மேல அப்புறம் ஹெல்த் மேல. அந்த 2 விஷயத்துல எனக்கு நாலேஜ் இருக்கு. அதை பத்தி எனக்கு நிறைய தெரியும். ஒருவேளை இந்த விஷயத்துல ஏதாவது பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக விரும்புறீங்களா இல்ல ஹெல்த் மினிஸ்டராக விரும்புறீங்களா? மினிஸ்டர் விஷயம் இல்ல. இதுல என்னால கண்டிப்பா நிறைய பண்ண முடியும்ன்றத நம்புறேன். மினிஸ்டராகி தான் இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. நம்ம ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசலாம், நம்மளோட கமெண்ட்ஸ் கூட அவர்கிட்ட சொல்லலாம். அண்ட் யூ கேன் டூ சம்திங் ஃபார் இட். தட் ஐ வாண்ட் டு டூ. நான் மினிஸ்டராக விரும்பல. நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், நான் மினிஸ்டராக விரும்பவே இல்ல சார். அக்ஷய் சார், நீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு அப்புறம், உங்களை பிலிம்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனா நான் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே தான். அது என்னன்னா, உங்களோட 16 பிலிம்ஸ் ஃபிளாப் ஆச்சு. அந்த நேரத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? அதை எப்படி சமாளிச்சீங்க? அப்புறம் எப்படி உங்களை நீங்களே ரீஃபார்ம் பண்ணீங்க சினிமாக்குள்ள? பாருங்க, விஷயம் என்னன்னா, 16 ஃபிளாப்ஸ்க்கு அப்புறமும் என்கிட்ட, நான் தான் சொன்னல, என்கிட்ட நிறைய படங்கள் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு படங்கள், நான் ப்ரொஃபஷ்னலா இருக்கிறதால எனக்கு படங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. என்னோட ஆக்டிங் டேலண்ட்ல ஒன்றும் படம் கிடைக்கல. இந்த விஷயத்துல நான் ரொம்பவே ஹானஸ்டா இருக்கேன். அப்புறம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு சீசன்ல என்னோட படங்கள் எதுவுமே ஓடாம இருந்துச்சு. ஆனா ஒன்னு சொல்றேன், எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பேங்காக்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் அப்பப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்கே நான் தாய் ஃபைட்டர்ஸ் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். நிறைய ஃபைட்ஸில் நான் தோத்து போயிருக்கேன். அப்புறம் நிறைய வாட்டி அடியும் போடும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம மறுபடியும் எந்திரிச்சு நிற்கணும். ஸோ அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நான் முன்னேறிக்கிட்டே போனேன். அண்ட் இது எனக்கு கடவுளோட அருள். எனக்கு மறுபடியும் நல்ல படங்கள் கிடச்சிது. நான் விடாமுயற்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு நிறைய சக்ஸஸ் கிடச்சிது. அக்ஷய், உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க. நீங்க நகை வியாபாரமும் செஞ்சிருக்கீங்க, டிராவல் ஏஜென்ட்டாவும் இருந்திருக்கீங்க, விதவிதமான வேலை செஞ்சிருக்கீங்க. அது எதுலையாவது உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சதா? குந்தன் ஜுவல்லரிஸ் வித்துட்டு இருந்தேன். டெல்லியில இருந்து கொண்டு போய் மார்க்கெட்ல அப்படியே வாங்கிட்டு போய் நான் மும்பை மார்க்கெட்ல விற்பேன். அதுதான் என்னோட பிஸ்னஸ். அதுக்கப்புறம் கல்கட்டாவில் நான் ஸ்பாட் பாய், அங்கே நான் ஒரு டிராவல் ஏஜென்ட் கிட்ட. ஸோ நான் டாக்காவில் வேலை செஞ்சேன், பேங்காக்கில் வேலை செஞ்சேன், பாம்பேல மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய மக்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவே எனக்கு பெரிய போராட்டம். யோசிச்சது உண்டா நீங்க ஃபிலிம் ஸ்டார் ஆவீங்க, அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு? இல்லை, என்னைக்கும் யோசிக்கல சார். இது ஒரு
இப்படி எப்பவும் யோசிச்சதில்ல. ஆனா ஒரு வாட்டி மட்டும் கோபத்துல எங்க அப்பா எனக்கு ஒரு அறை கொடுத்து அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஏன்னா நான் ஸ்டடீஸ்ல அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங் இல்ல, படிக்கலனா வாழ்க்கையில நீ என்னதான் ஆக விரும்புறேன்னு என்கிட்ட கேட்டாரு. அப்ப என் வாயில இருந்து வந்துச்சு ஹீரோ ஆக தான் நான் விரும்புறேன்னு. நான் அந்த மாதிரி எப்பவுமே யோசிச்சதில்ல. ஒரு நம்மளும் நம்புவோம், அதான் சொல்லுவாங்களே வாயில சரஸ்வதி தேவி இருந்திருப்பாங்க, அதான் அப்படி சொல்லிட்டு அதுவும் நடந்துருச்சு. அப்புறம் எனக்கு இப்படி ஒரு விஷயமும் தெரிய வந்தது. எந்த செவுத்துக்கு முன்னாடி நீங்க நின்று போட்டோ ஷூட் எடுத்தீங்களோ இப்ப அந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற வீட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னு. ஆமா, அது உண்மைதான். ஆக்சுவலி நான் போட்டோ ஷூட் உள்ளதான் பண்ண இருந்தேன். ஆனா அங்கிருந்த வாட்ச்மேனுக்கு சொல்லி இருந்தாங்க யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு. ஸோ அவரோட இடத்துல அவர் சரியா தான் இருந்திருக்காரு. அண்ட் இது எதர்ச்சியான விஷயம். நான் எதையுமே நான் இந்த மாதிரி யோசிச்சதே இல்ல. சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டை தான் நான் வாங்குவேன்னு. இது ஒரு எதர்ச்சியான விஷயம். எனக்கு அங்கேயே வீடு கிடைச்சது. பழைய வாட்ச்மேன் தானா இல்ல மாத்திட்டீங்களா நீங்க? இல்ல, வாட்ச்மேன் இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட 25-27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அவரு அப்பவே வயசானவர் தான். இப்போ அவரு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. உங்க வாழ்க்கையில எதேச்சியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இந்த விஷயம் எதேச்சியா நடந்தது தானே? நீங்க ராஜேஷ் கண்ணா சார் கிட்ட வேற ஆமாமா வேலை கேட்க போயிருந்தேன். அவங்கள சந்திக்காமையே போயிட்டாரா? இல்ல கண்டிப்பா இல்ல. அவர் என்ன சந்திச்சாரு. நீங்க என்னோட வீட்டுக்கே உழ வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் அவரோட ஆஃபீஸ்க்கு போனது உண்மைதான். அவரும் என்னை சந்திச்சாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு படம் பண்ணாரு, அதில் சங்கி பாண்டே ஹீரோவா நடிச்சாரு. ஜெய் 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 சிவசங்கர் அந்த படம் எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பாருப்பா நான் வேற படம் எடுத்தா கண்டிப்பா நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அப்ப நீங்க யோசிச்சு பார்த்ததே இல்லைல்ல அவரோட பொண்ணியை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு? இல்ல, கண்டிப்பா யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி யாரால யோசிக்க முடியும் சொல்லுங்க? நான் கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எல்லாமே கடவுளோட அருளால மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. தலையெழுத்து தான் உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கா? ஆமா சார், தலையெழுத்தும் தான். அப்புறம் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதமும் என் கூட இருக்கு. அப்புறம் உழைப்பு. உழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். என்கிட்ட நிறைய வாட்டி மக்கள் கேட்டிருக்காங்க, உழைப்பு முக்கியமா இல்ல நம்ம தலையெழுத்து முக்கியமான்னு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பெருமையை நான் 65-70% தலையெழுத்துக்கு கொடுப்பேன், மீதி ஹார்ட் ஒர்க்குக்கு. பிகாஸ் தெரியல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் ஸ்டுடியோக்குள்ள எத்தனை வாட்டி போனாலும் என்னோட குட் லுக்கிங் பசங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருப்பாங்க, ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னை விட ரொம்ப நல்ல ஆக்டர்ஸ், என்னை விட ரொம்ப நல்ல டான்சர்ஸ். அவங்க கிட்ட ஒரே ஒரு குறை தான், அது அதிர்ஷ்டம். அவங்களுக்கு சரியான நேரத்துல வேலை கிடைக்கிறது இல்ல, சரியான வேலையும் கிடைக்கிறது இல்ல. And that is what I feel and I'm lucky and so what I came out. அக்ஷய், பலவிதமான கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்டேன். எல்லா கேள்விகளுக்கும் நீங்க ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க, எதையும் மறுக்கல. நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் சோனல் கால்ரா அவர்களின் தீர்ப்பை கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு கெஸ்ட் பிலிம் ஸ்டார் அக்ஷய்குமார். அக்ஷய் கிட்ட அவருடைய வாழ்க்கையை பத்தி கேட்டோம், அவருடைய ஸ்ட்ரகிள்ஸை பத்தி கேட்டோம், படங்களை ஹிட் ஆனது ஃபிளாப் ஆனது எல்லாத்தையுமே அதை பத்தி எல்லாம் கேட்டோம், அவருடைய ரொமான்ஸ், அவருடைய டான்ஸை பத்தி எல்லாம் கேட்டோம். இப்போ ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் சோனல் கால்ரா அவர்களின் தீர்ப்பை கேட்போம். சோ அக்ஷய், நம்ம 24 வருஷமா ஆப்கே அதாலத் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் ரஜித் சாரோட கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளோ ஈஸி இல்லன்னு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் மக்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், உங்களுக்கும் அந்த ஃபீலிங் வந்துச்சா அப்படின்னு. உங்களோட பதில்ல ரொம்ப சிம்பிளிசிட்டி அப்புறம் ஹியூமிலிட்டியும் இருந்துச்சு. அது ஏன்னா நீங்க மனசார பதில் சொன்னதால கூட இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க டினைட் பண்றதுல பிலீவ் பண்ணல. அவர் பழிய சுமத்திட்டே இருந்தாரு, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. சோ இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கறது கஷ்டமான காரியம். இவருக்கு தண்டனை கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? தேங்க்யூ. சோ நீங்க மனசார பதில் சொன்னதால நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ஆக்டரா லைஃப்ல எப்படி இருந்தாலும் மனுஷனா நல்லா இருக்கணும். சோ இந்த பப்ளிக் ஒரு நினைப்பு இருக்கு, இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் பேச்சு நல்லா பேசுவாங்க, வாய்ஜாலம் மட்டும்தான், ஆனா ஆக்சுவலா ஆக்ஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது உங்க மெசேஜஸ் மூலமா, உங்க படங்கள் மூலமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சொல்யூஷனை நீங்க ப்ரொவைட் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. இந்த நீதிமன்றமும் உங்ககிட்ட இதான் விரும்புது, அப்புறம் அப்பீல் கூட இததான் விரும்புது. நீங்க இதே மாதிரி இந்த நினைப்பு தப்புன்றத நீங்க ப்ரூஃப் பண்ணணும், அதுல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். அப்புறம் நீங்க
நீங்க மனசார எதை நம்புறீங்களோ அத செயலையும் செஞ்சு காட்டணும். எங்களோட பெஸ்ட் விஷஸ் எப்பவுமே தேங்க்யூ இருக்கும். வெரி மச். தேங்க்யூ. அக்ஷய்குமார் எப்பவும் இதே மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாருன்ற நம்பிக்கையோட சிறப்பா செயல்படுவாரு. அடுத்தடுத்து நிறைய ஹிட்ஸ கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட இந்த ப்ரோக்ராம் இங்கேயே முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை ஒரு புது கெஸ்டர் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கம்.